ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சொரமோ டோன்ஸ் அப்படிங்கிற நம்ம ஸ்டோரி எடிட் பண்ணுற ஒரு கார்ட்டூன் ஸ்டோரிலாம் நம்ம எடிட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப நீங்கள் நினைக்கிற கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக எடிட் பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா, 2டே நாளில் ப்ரோ நானும் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்களேன். செம்ம ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித் தரேன். எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி பண்ணுங்கள். ஈஸியாக வியூஸ் போகும். செம்மையாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் காசு கண்டிப்பாக. ஆமாம், பாருங்கள். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறா. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கார்டிங் ஆப்ஷன் சரியாக ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் 2வே கொடுத்துக்குங்க. எனக்காக தான் ஒர்க் ஆகுது. நீங்களும் அதே கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து இதில் உள்ளது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலியமாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் இன்னும் பண்ணல. இனிமேல் பண்ண போட்டால் தான் அப்லோட் பண்ணுவேன். அதனால நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் ஓகே கொடுத்துக்குங்க. இப்படி தான் மேம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ஏதாவது ஒரு பொம்மை சிம்பிளு அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்படி நான் இது உருவாகும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கேரக்டர் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து வச்சுக்கோங்களேன், கேரக்டர் அந்த கேரக்டர் நிறையா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் மொத்தமாகவே இல்லை 4 கேரக்டர் தான் இருக்கும். நம்ம 4 கேரக்டர் நிறையா இது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா இந்த இருங்க இந்த இந்தியன் ஒய்ஃபாக இருப்பாங்க. இந்தியன் ஒய்ஃப் 1, இந்தியன் ஒய்ஃப் 2 இந்த பாருங்கள். இந்தியன் ஒய்ஃபாக மாறிட்டாங்களா? அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேடி 1 பாருங்க லேடியாக மாறிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம ஈஸியாக நிறையா காட்டுறேன். இங்கே பாருங்க லில் பாய். இந்த இருங்க லில் பாய்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க அந்த மாதிரி மாறியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேன்ட்ரிக்னா இந்த பாருங்க நம்ம இந்த இவனா சாமியார் மாதிரி மாறியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணை பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த பொண்ணை எப்படி மாற்றணும்னா, நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அங்கே பாருங்க இந்த பொண்ணை மாற்றணுமா? அப்படிங்கிறது லேடி 4 தான் அந்த பொண்ணு. அந்த லேடி 4 வந்து ஷாலுமா அந்த இருங்க சுஷ்மா. அது ஒரு அம்மா மாதிரி மாற்றிட்டாங்க. அப்படிங்க மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லில் பாய்ன்னு போட்டிருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னா, அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மாற்றிக்கலாம். வில்லேஜ் மேனாக மாற்றுறேன். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச வில்லேஜ் மேனாக மாறிட்டான். ஓகேவா? அப்புறம் வந்து இதுமாரி இந்த பேய் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. எப்படி பண்ணணும் ஈஸியாக இந்த பாருங்கள் சைடில் ஒரு பொம்மை சிம்பிள் இருக்கா? அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வச்சுக்கணும். பேடு கூட நீங்கள் விட்டால் பறவை கூட வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் பறவை கூட பறந்துக்கிட்டே வரும். டிங் 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 பறக்கிற மாதிரி இருக்கா? ஓகேவா? நம்ம பறவை வச்சுக்கலாம். ஏன்னா பறவை வச்சுக்கலாமா? சரி ஓகே நம்ம பறவை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணி விட்றோம். நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் வேண்டாம். சசுமா இருக்கட்டும். சசுமா வேண்டாம். சசுமானா அந்த கிளவி வேண்டாம். ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருக்கும். எதுனா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இம்போர்ட் கஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளே இமேஜ் தவிர எனக்கு சிங்கம் வேணும், புலி வேணும், அது ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்கள் இது மூலயமா கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னு கேட்குறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணது கிடையாது. கேரக்டர் நேம், கீவேர்டு அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் ஒன்று காப்பி பண்ணி போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் நேம் அது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று இருக்கும். அதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் நன்னே கொடுத்துக்குறேன் இப்போதைக்கு. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். நம்ம இங்கே உள்ளது மட்டும் தான் கீழே இழுத்தா மட்டும் தான் மூவ் ஆகும். இழுத்தா உங்களுக்கு தெரியுதா? இந்த இருங்க கீழே உள்ள மூவ்மெண்ட் இழுத்தா மட்டும் தான் மூவ் ஆகும். இங்கேலாம் தடவுனீங்கன்னா மூவ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை காட்டுறேன் ப்ளஸ் ஐக்கான். இந்த குருவிக்குள்ளது குருவி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மூவ் 1 2 3 4 5 6 7 6 வரைக்கும் இருக்கும். அது வந்து எதுக்காகனா இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மூவ்லேயும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்னு கொடுத்துட்டோம்னா, இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆச்சு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி விட்டுட்டோம்னா, அது வந்து வரிசையாக நம்ம என்னென்ன கொடுத்தோம்னா செய்யும். ஆனால் இப்போ ரெக்கார்டிங் ஆப்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கார்டு பண்ண முடியல. நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐடியல் செட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கிளிக் பண்ண சொல்கிறேன், உதைக்க சொல்கிறேன். இந்த பாருங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்க ஆடுதா? இதுதான் அது கிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன். B10 இந்த இருங்க B10 விழுந்துட்டா பார்த்தீங்களா? B10னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிக்குக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வச்சுங்க லேடி வால்க் இங்கே இருங்க லேடி வால்க். லேடி வால்க்கு இது ஒர்க் ஆகுது போல இருக்குது. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே வாங்களேன். அப்படியே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ரன்னு இங்கே இருங்க ரன்னுனா மெதுவாக நடக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி தான். ஆனால் ஒரே இடத்துல நடப்பாங்களே அதே மாதிரி தான் இதுக்கும் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீப்பிங் ஃப்ரண்ட் சைடு இந்த பாருங்கள் இப்படி படுத்து தூங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது?
என்னது சிட்டிங் டேக்கிங் டீ டால்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து பேசிகிட்டு இருக்குதா? சரி ஓகே பேசிகிட்டு இருக்கட்டும். நம்மளும் அதிகமாக இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாதுங்க. படித்தாலுமே அப்படி கதை தான் படிப்பேன், கோச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடுவோம். இதெல்லாம் ரொம்ப வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, டால்கிங் பறந்துட்டு இருக்கிறப்பே பேசிகிட்டு இருக்கிறோங்க, பறக்குதா, பறந்துட்டு இருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்குதா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பறக்கிற மாதிரி ஆப்ஷன் ஒன்று காட்டும். இருங்க நான் சொல்லித்தரேன், காட்டுறேன் எங்கே இருக்குன்ட்டு. இருங்க, பறக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், பேர்டு ஃப்ளையிங் இருக்குது பாருங்கள். ஃப்ளையிங் இதாங்க பறக்க ஆரம்பிச்சிருச்சா. இதான் இதுக்குள்ள ஆப்ஷனு. நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி செட்டில் நிற்கிறானா, இங்கே வருங்க அட்டாக்கிங் செட் பாருங்க, பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், அட்டாக்கிங் வித் ஒன்று அட்டாக் செட், அட்டாக்கிங் செட்டில் இருக்கான். அது சண்டை போடுற மாதிரி. ஆங்கரி கொடுத்தோம்னா மூஞ்ச பாருங்கள் தூக்கி வச்சுக்கிறான். அப்படி வச்சுருக்கானா. பாருங்கள் ஃபால் டவுன் பேக்கு பின்னாடி வந்துட்டானா. இப்போ பாருங்களேன், அது உங்களுக்கு நிறைய கற்றுறேன். ஃபால் டவுன் ஃப்ரெண்ட் இருக்குது, ஃப்ரெண்டில் விடுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிறைய சேனலில் பார்த்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வந்து கிக் உதைக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடி வால்க், லேடி வால்க்னால் பொறுமையாக வளர்ப்பான், அது வளர்ப்பான். அதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும். அப்புறம் வந்து ஃபோன் கால்னால் ஃபோன் பேசுகிற மாதிரி இன்னொரு கால் ஃபோன் பேசுகிற மாதிரி வச்சுப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன்லேயே நிறையா இருக்கும். ரன்னா ஓடிக்கிட்டே இருப்பான். இதுதான் நம்ம பேயின்னு பார்த்தாலும் சேம் மஸ்ட் ஆல் கொஸ்டின் சென்டர் தான் இருக்கும். ஓகேவா. நமக்கு இதுதான் இதுக்குள்ள கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கே 6 நிமிஷம் ஆகிடுச்சா. இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு என்னென்ன பட்டன்னு சொல்லி காட்டுறேன். இது சைடில் விடுறது ரன் பட்டன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை காட்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது. இது க்ரீன் பிஜி, ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். அப்புறம் ப்ளூ பிஜி, ஃபுல்லாக வந்து ப்ளூவாக இருக்கும். இது நம்ம வந்து நம்ம தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் அடுத்த வீடியோவில் நான் போகிறப்ப சொல்லித்தரேன். பேக்ரவுண்டு ஒன்றுனா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு இது. பேக்ரவுண்டு 2னா அது தனி. பேக்ரவுண்டு 3னா அது ஒரு தனியாக இருக்கும். பேக்ரவுண்டு 4னா அது தனியாக இருக்கும். பேக்ரவுண்டு 5னா அது தனியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேக்ரவுண்டு 5 வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் 5 வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இம்போர்ட் பேக்ரவுண்டு, நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். பாருங்க, இதில் இம்போர்ட் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு கூட இது பிடிச்சத கூட அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்குள்ள வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் சர்ச்சர்னு ஒன்று இருக்குது. இந்த இருங்க, நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் அதில் போய்ட்டு நான் நம்ம ஏதாவது வந்து கார்ட்டூன் ஃபாரஸ்ட் பேக்ரவுண்டு நான் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது கொடுக்க நல்லாயிருக்கு. நான் இதை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வச்சுக்கிறேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். தான் எங்கடா இந்த ஆப்ஷனு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணி விட்டேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். அப்படியே பார்த்துக்குங்க எப்படி கண்டினியூ பண்ணுறேன்ட்டு. அது உள்ள ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, பார்த்துக்குங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா பேடாக மாற்றணுமா. நீங்கள் லேடி 3 நான் பேடாக மாற்றிக்கிறேன். அப்படியே பாருங்கள் நீங்களே. பேக் 2, பேட் 1, பேக் 2 இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த வந்து லேடி 4 பார்த்தீங்கன்னா நன்னா கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையன் இருக்கட்டும். ஓகேவா. இப்போ நம்ம வேறு என்ன கொடுத்துருந்தோம், இது வந்து ஏதோ ஒரு மாற்ற சொல்லியிருந்தேன். எதாவது மாற்றிருந்தேன், ஏதோ ஒன்று மாற்றிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்து போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஃபார்மராக மாற்றிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபார்மராக மாற்றிருந்தோம். வில்லேஜ் மேனாக மாற்றிருந்தோம். இல்லை இருங்க, போலீஸாக மாற்றிருந்தோம். போலீஸ் அங்கே இருங்க, போலீஸாக இருக்கானா, நான் போலீஸு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கிதா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டு தானே பாருங்க. இப்போ பேக்ரவுண்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிக்சர்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம பண்ணது இருந்தாரு பாருங்கள், இதை கொடுத்துட்டோம்னா இதில் வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சா. அவ்வளோதான். பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்துடும். இப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பறக்கிற ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. இதை அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தான் ஒரு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும், புரிகிற மாதிரி இருக்கும். பாருங்க, ஜம்ப் ஊற்றுலாம் ஜம்ப் ஆகும். பாருங்க, இருங்க. ஏய் செம்மையாக ஜம்ப் ஆகுதுடா. பார்த்தீங்களா. எங்கே இருங்க, அப்படியே இருங்க, நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது என்னான்ட்டு. இருங்க காரணம் பேட் ஃப்ளையிங். இருங்க, பேட் ஃப்ளையிங் பறந்துட்டு இருக்குதா. இவன் வந்து நம்ம இன்னும் வாக்கிங்கில் இருக்கட்டும், ரன்னிங்கில் இருக்கட்டும். பேயை பார்த்தா பயந்தானே ஓடுவான். ஸோ அதனால் வந்து இது பண்ணுவோம், ரன்னிங்கில் வச்சுக்கலாம். ரன்னிங் எங்கடா காணவே காணும், அந்த இருக்குது. ஓகே, ரன்னிங்கில் இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடுதா. பேய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் ஸ்டேட்டஸில் வந்து பிடிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்கள,
பேயின்னா ஃப்ளையிங்கில் தான் வருமே. இங்கே பாருங்கள், பறந்துட்டு வருது. இங்கே பாரு நில்றா அப்படிங்குது. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ எப்படி ப்ரோ இது முடியாடுறது? பேய் வந்து இப்போ வந்து பறந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல ஓடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக கேட்பீங்க. சரி ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இங்கே இருங்க, இப்படி தான் பேயை துரத்துமா ஓடுவாங்களா? இங்கே இருங்க, பக்கத்தில் இருக்கா ப்ளஸ் ஐக்கானு, அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். மேலே ஒன்று வந்துட்டா ப்ளூ கலரு. இப்போ வந்து லைட்டாக இது கொஞ்சம் முன்னாடி மூவ் வச்சு தள்ளுறோம். அதே சமயம் இதையும் தள்ளுறோம். ஓகே, பேயையும் தள்ளுறோம். 2 கொடுக்குறோம். மறுபடியும் ப்ளஸ் கொடுத்தா 2 ஆகிடும். அதையும் தள்ளுறோம், அதையும் தள்ளுறோம், இதையும் தள்ளுறோம். அப்புறம் மறுபடியும் ப்ளஸ் கொடுக்குறோம். 3 ஆகிடுச்சா, 3வது ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம். இதையும் தள்ளுறோம், இதையும் தள்ளுறோம். அப்புறம் ப்ளஸ் கொடுக்குறோம். 4வது ஸ்டெப் தள்ளுறோம், இதையும் தள்ளுறோம், இதையும் தள்ளுறோம். ஓகேவா, ப்ளஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்து என்ன கொடுக்குறோம்னா ரன் கொடுத்துட்றோம். ரன் கொடுத்தா நான் பண்ணிக்கிட்டே பாருங்களேன். பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தானே பேய் துரத்துறப்ப பின்னாடியே ஓடுவாங்களே. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேய் துரத்தும். ஐயோ அம்மா அப்பா ஐயோ காப்பாற்றுறா பேய்டான்னு ஓடுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா, நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் மெயினாக வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இதை வச்சு நிறையா வந்து கற்றுப்பீங்க பாருங்கள், சூப்பராக கற்றுப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் அடுத்த சொல்லித்தரேன். அடுத்த சொல்லித்தரத்துக்கு முன்னாடி இது வந்து நம்ம வந்து 0 ஆக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் சொல்லி தர முடியும். இல்லைனா இதுவே ஃபாலோ ஆகும் அப்போ அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும், இந்த பொம்மை படம் போட்டது தெரியும், என்னென்னு தெரியும். அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜில் என்ன செட் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுவே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகே. நான் ஐகே வந்து மெயினாக உங்களுக்கு எதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இருங்க நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன். மெயினாக இதுக்காக தான் ஐகே மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்றும் வீடியோவே போட்டு தரேன். இந்த இடத்துல பாருங்கள், ப்ளஸ் கொடுக்கணும். 1 ஆகிடுச்சா, இந்த கையை கொண்டு போய் பிடிக்கிட்டு அந்த பேய் அவனை பிடிச்சிருச்சா, கொடுத்துட்டிங்களா, 2 வந்துருச்சா, ரன் பண்ணுங்களேன் நீங்களே பாருங்களேன். அங்கே பாருங்கள், பிடிக்குதா பேய், டே உன்னை வெட்ட போகிறேன்டா கொல்றேன்டா நில்றா அப்படிங்குதா. நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அதுக்காக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. நீங்களே ஒரு வீடியோலாம் க்ரியேட் பண்ணிடலாம்ல, ஸ்டோரிலாம். கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வியூஸ் போகாமல் இருக்கலாம். 2, 3 வியூஸ் போகலாம், 10 வியூஸ் போகலாம், 15 வியூஸ் போகலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாள் முடியாது எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக முடியும். அப்புறம் வந்து மறுபடியும் வந்து 0 பண்ணிக்கோங்க. ஓகேவா, முடிச்சிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஐகே எடுத்து விட்டிங்கன்னா நார்மலாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மூவபிள் பிஜி ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனேபிள் பேக்ரவுண்ட் அப்படின்னா எப்படின்னா, நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கும் மேலே உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னா, ஐக்கியலேயே இன்னும் டீப்பாக சொல்லித்தாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு எப்படின்னு பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.